Hi friends, welcome back to Stay Healthy with Ramya. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி chicken pepper chukka. வாங்க இந்த chicken pepper chukka எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 3/4 கிலோ chicken எடுத்துர்க்கேன். இதில மஞ்சள் பொடி போட்டு 15 minutes to half an hour marinate பண்ணிக்கலாம். இது நல்லா ஊறிடுச்சு, அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ குக்கர்ல உப்பு போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க. தண்ணி ஊத்த தேவையில்ல, அதில இருந்தே தண்ணி வரும். பாத்தீங்களா, அதில இருந்தே தண்ணி வந்திருக்கு. ஒரே ஒரு விசில் தான் நான் விட்டுருக்கேன். இப்போ ஒரு panல நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. உளுந்து போட்டுருக்கேன், பெருஞ்சீரகம், 2 ஏலக்காய், பட்டை, வத்தல், 2 வத்தல். நல்லா பொரிஞ்சதும் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். அந்த கலர் லைட்டாக மாறினதும் பூண்டு இடித்து வச்சுக்கோங்க தனியாக. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இதுக்கு. இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. அப்போ தான் சுக்காவுக்கு நல்லா கிரேவி மாதிரி நல்லா இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி ட்ரை ஆன மாதிரி ஆயிடும். இது கொஞ்சம் வதங்கினதும் உப்பு, மஞ்சள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 போட்டுக்கோங்க. வத்தல் பொடி போட்டுக்கலாம். வத்தல் பொடி நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். இது பெப்பர் ஃப்ரைங்கிறனால நம்ம பெப்பர் தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். வத்தல் பொடி அந்த ஃப்ளேவருக்காக தான் கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதும். தக்காளி, ஒரு பெரிய தக்காளி போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க சிக்கன் போட்டுடலாம். தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு வெறும் சிக்கன் போட்டு கொஞ்சம் பிரட்டிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது சிக்கன்லேயே இருந்து வந்த தண்ணி தான், நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியே இதுக்கு ஊற்ற தேவையில்லை. இப்போ இது கொஞ்சம் வதங்கினதும் நான் மிளகு சீரக பொடி போட போகிறேன். அந்த பொடிக்கு மிளகு 2 டேபிள் ஸ்பூன்னா சீரகம் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வாசனை வர அளவு ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை தூவிடலாம். அதில் இதை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி அந்த பொடி தூவி ரோஸ்ட் பண்ணலாம். இதை சிம்லேயே வச்சுக்கோங்க. கூட்டி வச்சிங்கன்னா வேகமாகவே ட்ரை ஆயிரும். சிம்லேயே வச்சா நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த கலர் நல்லா மாறணும். அந்தளவு சிம்லேயே இருந்தால் தான் அப்படியே மெல்ல இந்த கலர் மாறும். இப்போது நம்ம சுவையான சிக்கன் பெப்பர் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போது கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு இதை இறக்கிடலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்டே ஹெல்தி வித் ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்கள். திருப்பி இன்னொரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹெல்தி வித் ரம்யா.